ஜெயகுருதத்தா, நான் இன்றைக்கி உங்களுக்கு முறுக்குக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன். அதை பார்ப்போம். இதால் 5 அரிசி மாவு போட்டிருக்கேன், அப்புறம் 1 உளுத்த மாவு போட்டிருக்கேன், 6 மொத்தம். அப்புறம் இந்த இது போட்டிருக்கேன், மிளகு ஜீரக பொடி போட்டிருக்கேன், அப்புறம் எள்ளு போட்டிருக்கேன். எள்ளு ஒரு ஸ்பூன், மிளகு ஜீரக பொடியும் 1 ஸ்பூன் போட்டுவிட்டு இதை எல்லாத்தையும் ஒன்றா கலந்துருக்கேன். ஒன்றா கலந்து வச்சுட்டு இப்போ வெண்ணெய் போட போகிறேன். இதாலேயே அதை எவ்வளோ போட்டுனோம் அவ்வளவே அந்த இதுவும் வெண்ணெயும். அது என்னன்னாக்கா இது இவ்வளோதான் வெண்ணெய். வெண்ணெய் விடும். இதை போட்டு இதில் போட்டு அதை நல்லா பெரட்டிக்கணும். என்னன்னாக்கா இதை இப்படி பெரட்டினா தான் அந்த முறுக்கு எப்பவும் ஜாத்தி போட்டுட்டாலும் எண்ணெய் பிடிச்சிடும். அந்த மாதிரி போடக்கூடாது, இவ்வளோ தான் போடணும். நல்லா எண்ணெய் ஒழிச்சு போட்டுவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னாக்கா நல்லா இதை கலக்கணும். இது நல்லா இந்த மாவோட இந்த வெண்ணெயை நல்லா சேர்த்து பண்ணிடணும். இதில் உப்பு தண்ணி போல வச்சுருக்கேன். ஆமாடே, உப்பு தண்ணி, உப்பு பெருங்காயம் 2 போட வச்சுருக்கேன். இந்த இதில் இந்த வெண்ணெயில் உப்பு இருக்கிறதுனால இது அது உப்பு இருக்குது இந்த வெண்ணெய், அதனால இது கொஞ்சம் உப்பு கம்மியாக போடணும். இந்த கம்மியாக போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுவேன். அந்த இதை உப்பு தண்ணி பெருங்காயமும் போட்டிருக்கேன். பெருங்காயம் போட்டு ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா இப்படி பண்ணி விட்டு நல்லா தேய்ச்சி விட்டு இதில் இந்த உப்பு தண்ணி, உப்பு பெருங்காயம் 2 இருக்குது, கொஞ்சம் ஊற்றினா போடணும். அப்புறம் பாக்கிக்கு தண்ணி ஊற்றேன். இப்போ தண்ணி ஊற்றிட்டு பிசையணும். என்ன விஷயத்தில் கூட இருக்கும். மாவுக்கு வழ இருக்கும், முறுக்குக்கு மாவு வழ இருக்கும். அந்த பெருங்காய தண்ணும் உப்பு தண்ணும் அவ்வளோதான் ஊற்றுக்கணும், அதுக்கு மேலே ஊற்றாது. இப்போ வெறும் தண்ணி தான் ஊற்றணும். இப்படி பண்ணி விட்டு நல்லா பிசைக்கணும். அதாவது நல்லா அந்த வெண்ணெய் மாவு எல்லாம் ஒன்றா கலக்கிற அளவு நல்லா பிசைஞ்சுக்கணும். நல்லா உங்களுக்கு எப்படி அந்த குழலில் போட்டால் பிழிய முடியுமோ அவ்வளோ போடணும், அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதை
எண்ணெயை காய எடுத்து வச்சுட்டேன். ஒரு பிளாஸ்டிக் பை எடுத்துட்டு இதை வந்து இப்போ இதுக்கு தண்ணி போடாதீங்க. இந்த மாதிரி பட்டர் இது பேப்பர் எடுத்துட்டு பிளாஸ்டிக் பையோ ஏதோ உங்களுக்கு எது சௌகரியம் அதில் ரெண்டு பிள்ளையார் பிடிச்சி விட்டுறணும். ரெண்டு பிள்ளையார் பிடிக்காத இருக்கணும். முறுக்கன்னா முறுக்கு தேங்காய் சீடையெல்லாம் சித்த வெடிச்சுடும். அதுக்கோசரம் அதை வந்து நல்லா பிசிந்துட்டு இப்போ வந்து உங்களுக்கு வந்து முறுக்கு பண்ண தெரியாது, கையால் முறுக்கு பண்ண தெரியாதுன்னாக்கா குழலில் போட்டு அந்த ஒத்த கண்ணுக்கு அதில் போட்டு அந்த முறுக்கு மாதிரியே அதை வந்து இது பேப்பரில் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே எடுத்து போட்டுருவோம். ஏன்னாக்கா இது வந்து நான் எனக்கு முடியுன்றதுனால நான் இப்போ வந்து இதை பண்ணியிருக்கேன். இந்த கை முறுக்கு எல்லாருக்கும் சித்த வராதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்படி பண்ணிடலாம். இந்த குழலில் போட்டு குழலில் போட்டு உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அப்படி பண்ணிக்கலாம். தண்ணை தெளிச்சு தெரிஞ்சிடணும். முதல்ல கொஞ்சம் எண்ணெய் கண்ணு விட்டு எண்ணெய் கண்ணு இதை வந்து நான் ஒன்றே ஒன்றா பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு. நான் பாட்டியெல்லாம் நான் கையால் பண்ணியிருக்கேன். போட்டு இதை இப்படி பண்ணி நீங்கள் செயல்படலாம். இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். என்னக்கா நான் வந்து இப்போ கையால் தான் சுற்றுவேன். எனக்கு கை ஒரு போதும் கையால் பண்ண முடியும். இது ஒரு வருஷம் பண்ணி காட்டிட்டேன். ஸோ இப்படி பண்ணிவிட்டு அப்படியே இப்படி எடுத்து அப்படியே ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. கரெக்டாக இந்த மாவு தான், இந்த மாவு அந்த இது அதுதான் பார்த்துக்கணும். நீங்கள் வெண்ணெய் இதெல்லாம் தான் போட்டு பிடிச்சிட்டு எப்படி அப்படின்றத பார்த்துக்கணும். இதை வந்து எனக்கு வந்து கைக்கு எப்படி சுத்த முடியுமோ அப்படி தண்ணி ஊற்றுவேன். ஆனால் நீங்கள் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. அந்த குழாயில் போட்டு குடி எடுக்குவேன். குழலில் போட்டு குடி எடுத்து அவ்வளோ தண்ணி வைங்க. எனக்கு வேணும். ஆனால் இதே நீங்கள் இதை கற்றுக்கிட்டீங்கன்னா பொறுமையாக நீங்களே பண்ணிக்கலாம். பார்த்து பண்ணுங்க. அப்புறம் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து தெரியறதுக்கோசரம். நீங்கள் வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க எப்படி இருக்குது, என்ன எப்படி வந்தது அப்படிங்கிறத சொல்லுங்க.